கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாளிலும் என் தேவனும் நான் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்கான தேவ வார்த்தை, நீங்கள் எதிர்பார்த்திராத வேளையில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அதிசயம். அதான் தலைப்பதான். ஏன்னா கீழே பார்ப்போம். ஏசாயா 64 அதிகாரம் 3, 4 வசனங்கள். நீங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்த போது நீர் இறங்கினீர், உமது சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போயின. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களை செய்பவர்களை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதல் ஒருவரும் கேட்டதில்லை, செவிகளால் உணர்ந்ததில்லை, அவைகளை கண்டதில்லை. அப்போ எதிர்பார்த்திராத வேளையில கர்த்தர் உங்களுக்கு அதிசயம் செய்ய போகிறார். யாருடைய வாழ்க்கையில? மனோவாவுடைய வாழ்க்கையில அவன் கேட்டுட்டு இருந்தான். எதிர்பார்க்கல. மனைவிக்கு தரிசனம் வந்தது. மனைவிய கூப்பிட்டு சொன்னான். மனோவா வந்து கேட்கிறான், ஆண்டவரே எனக்கு தரிசனம்னு. பாருங்க, ஒரு மனோவாவுடைய காரியத்தை செய்வதற்காக ஆண்டவர் காத்து இருக்கிறார். மனோவா நேர மனோவாட்ட போய் தரிசனமாகிறது தான் உண்டு. ஆனா மனோவா மனைவி கிட்ட தரிசனமாகி மனைவி போய் புருஷனை கூட்டிக்கிட்டு வர்றது வர அந்த வயல்கரையில் அங்கேயே இருக்கிறான். வந்த பிறகு அவன் ஆடு அடிச்சு கொடுக்கிறான். அதை எல்லாம் வைத்து ஆணத்தை கொண்டு பலியில விடுகிறான். அது வரையிலும் எத்தனை மணி நேரம்? முதல்ல எவ்வளவு தூரம் சொல்லல, மினிமம் ஒரு 1 hour வச்சுக்கிடுவோம். ரெண்டாவது பாருங்க, குறைந்தபட்சம் ஒரு 2-3 மணி நேரம் காத்திருந்த உங்களுக்கு காத்திருந்து அதிசயமான காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். புத்திர பாக்கியம் தானே ஏங்கிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு அதிசயம் செய்ய போகிறார். நிச்சயமாக அதிசயம் பல வழிகள் இருக்கு. எவ்வளவோ காரியங்கள் உலகமே பார்த்து. இது யாருக்கு செய்வார்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு செய்வார். தேவ சமூகத்துல யாரெல்லாம் காத்திருக்கிறீங்களோ உங்களுக்கு செய்யத பயங்கரமான ஆச்சரியமா இருக்கும். சிம்சோனை அவர் கொண்டு வந்து நிறுத்திக்கிட்டு அவன் மூலம் பெலிஸ்தரை மேற்கொள்ள கர்த்தர் கிருபை கொடுத்தாரு. கிதியோனுக்கு தரிசனம் ஆகிறார். பக்கத்துல போய் அவன் கேட்டதெல்லாம் டிமாண்ட் எல்லாம், அவன் கேட்ட டிமாண்ட் எல்லாம் செய்யுது. அவனுக்காக காத்திருக்கிறார். நான் சொல்றேன், உனக்காக உன் பக்கத்துல உங்க வீட்டுல காத்திருப்பார். கிதியோன் எதிர்பார்க்கல, எதிர்பார்த்தராத வேளையில கிதியோனிட்ட போய் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, பயப்படாதே, மீதியாரை மேற்கொள்ளுவாய். மேற்கொண்டான். நீங்கள் மேற்கொள்ள போறீங்க. அலுவலகத்துல, போற இடத்துல, இருக்கிற இடத்துல, வீட்டு பக்கங்கள்ல எல்லாம் உங்களை சொந்தமாக்கப்படுகிறது. எதிர்பார்த்திருக்கவே மாட்டேன். திடீர்னு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும். திடீர்னு பிள்ளைகள் ஃபாரின் கிளம்புவாங்க. இப்படிப்பட்ட நன்மைகள். திடீர்னு மேரேஜ் பிக்ஸ் ஆயிரும். கோர்ட்ல எதிர்பார்த்திராத வேளையில உங்க கேஸ் எல்லாம் டெமாலிஷ் ஆகி உங்கள் பக்கம் ஜெயமாய் மாறும். சபையில் இந்த குழப்பம் நீங்கும். இதை எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு வாய்ப்பு பண்ணீங்களா? தேவைப்பறேன். காத்திருக்கிறவர்களுக்கு நீங்கள் செய்து ஆசீர்வதித்து நன்மை செய்யும் நல்ல பிதாவே. ஆமென்.